இந்த மாதிரி அழகிய கேள்விகளுக்கு தான் அமுதன் சொந்தக்காரர் எப்பயுமே. அந்த கேள்விகளை ரசிக்கிறேன். முதல் கேள்விக்கு பதில் என்னன்னா, திமுக இவ்வளவு பெரிய ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க, 75 ஆண்டு கால வரலாறு வச்சிருக்காங்கன்றீங்களே, அதைத்தான் நான் இங்க பிரச்சனையாவே பாக்குறேன். இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் மட்டும் இல்ல, ஏடிஎம்கே ஓகே வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே ஒரு 50 வருஷம், திமுக ஒரு 75 வருஷம். 2 பேருமே அந்த ஊழல்ல புறையோடி போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஊழலே சிஸ்டமா மாறி போச்சு. இப்ப மாத்த முடியுமா அந்த சிஸ்டம்னு கேட்டா மாத்தவே முடியாது. அவங்களுக்கு உள்ளவே அது இன்பில்ட்டா இன்ஹெரிட்டடா மாறிடுச்சு. இப்ப இதை மாத்தணும்னா அந்த கட்சிகளையே ஆட்சியில உட்காரணும், வேற ஒருத்தர் கட்சி உட்காரணும். அதுதான் சிஸ்டம் சேஞ்சுன்னு நான் பாக்குறேன். அப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு செட்டப், ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டமே இல்லாம இருக்கிறது தான் தாவேக்கோட பிளஸ் பாயிண்ட். புதுசா அவங்க உருவாக்கும் போதே கொஞ்சம் சுத்தமா நல்லவங்களை வச்சு உருவாக்கிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊழல் இல்லாத ஒரு டீம் இருக்கிறதே நல்ல விஷயம். ஒரு பக்கம் தாவேக்கோட ஸ்ட்ராட்டஜியை தயவுசெய்து நீங்கள் அண்டர்மைன் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க மாவட்ட குழு போய் மக்களை சந்திக்கணும், பேசணும் போது ஏற்கனவே பூத் கமிட்டி வாலண்டியர்ஸாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டு மக்களை போய் சந்திச்சு அவங்ககிட்ட பேச சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச். இன்னைக்கு மாவட்ட குழுக்களை டிசிமினேட் பண்ணி மாவட்டம், தொகுதி கீழே இருக்கக்கூடியவங்க போய் மக்களை சந்திச்சு ஒரு சர்வே எடுக்கும்போது முதல்ல மக்களோட என்ன நிலைப்பாடு என்னன்றது இந்த மக்கள், அந்த தாவேக்காவுடைய மக்களுக்கு புரியும்.